ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்சி குக்வேர். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நான் வந்து முன்னாடியே வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பை பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. நான் பருப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பருப்பில் வந்து நான் தக்காளி, பெருங்காயம் எல்லாமே நான் பருப்புலேயே போட்டுட்டேன். ஸோ நம்ம பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அது ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளார இதை எடுத்து தனியாக கடைஞ்சி வச்சுருவோம். பருப்பை பாருங்கள், முடியல எதுவுமே ஸ்ப்ளாஷ் ஆகவே இல்லை. இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிருச்சு. ஸோ நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நான் இப்போ கடுகு போட்டு தாளிக்கிறேன். கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டோன்னா நம்ம லைட்டாக இப்படி மூடி வச்சிடோம்னா இந்த பொரியிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா சுத்தமாகவே எண்ணெய் இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எண்ணெய் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பாருங்கள், முருங்கைக்காய் போட்டால் தான் நான் உங்களுக்கு காமிக்கல, வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் டைம் போட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். நான் வந்து சாம்பாருக்குமே மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போடுவேன். ஸோ நீங்கள் என்ன மசாலா போடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னாலுமே நீங்கள் சாம்பார் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பருப்பு கலந்து வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிட்டு அளவாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்க்குறதுனா பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு அந்த 98 வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கணும். நம்ம ஒன்ஸ் கடுகு தாளிக்கிறதுக்காக மட்டும்தான் அடுப்பை வந்து ஃப்ளேம் ஹையில் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து சிம் ஃப்ளேம்லேயே தான் வந்து நம்ம குக் பண்ணுவோம் இதில், இந்த ஏஎம்சி குக்கரை பொறுத்த வரையும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் புளி ஊற்ற மாட்டேன். ஸோ அதனால் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். மூடி வச்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த 98 வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் எடுத்து போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த குக்கரை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஃப்ரீ டெமோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓல்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால்